Welcome to JD Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Tools and Properties Part 6. லாஸ்ட் கிளாஸ்ல டெக்ஸ்ட் டூல் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு மற்ற டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் கீ V. இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் அண்ட் ஷார்ப் கார்னராக மாறும். இதை இப்படி ட்ராக் பண்ணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஷார்ப் கிட்ட அந்த லைன் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா ஷார்ப்பாக மாடிஃபை பண்ணிக்கலாம். கர்வாக வேணும்னா இந்த மாதிரி கர்வாக இருக்க லைன் கிட்ட கொண்டு போனால் கர்வாக வரும். இதுக்குள்ள ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கர்வாக இருக்கிற இடத்துலையே நமக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணால் ஷார்ப்பாக வரும். இதுதான் செலெக்ஷன் டூல். நெக்ஸ்ட்டு சப்செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் கீ A. சேம் தான், பட் ஆனால் இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். இது ஆங்கர் பாயிண்ட்டு. இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆங்கர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கர்வோ இல்லை எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த ஒரு ஆங்கிளை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் இந்த ஒரு சைடு மட்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டூல் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட ஷார்ட்கட் கீ Q. ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். இதில் சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டு தான் பைவட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா 4 சைடுமே ஈக்குவலாக ஸ்கேல் பண்ணலாம். இதுவே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும்தான் நம்மளால ஸ்கேல் பண்ண முடியும். அண்ட் இந்த லைன் கிட்ட கொண்டு போனால் இதை நம்ம ஸ்கியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டூல்லேயே இந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ F. இந்த ஆப்ஷனை ஃபில் கலரில் வந்துட்டு கிரேடியன்ட் அப்ளை ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ண முடியும். கிரேடியன்ட்னா என்னென்னா இங்கே கலர் பேனல் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்துட்டு சாலிட் கலரு நார்மலாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட்லேயே வந்துட்டு 2 இருக்கும். லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட்னு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லீனியர் கிரேடியன்ட் பற்றி பார்க்கலாம். இந்த 2 பாக்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் பேனலில் எதாவது ஒரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேடியன்ட் அப்ளை ஆகிருக்கும். இதுதான் கிரேடியன்ட். இப்போ இந்த கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணால் அந்த மாதிரி 2 லைன் வரும். இதுதான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இப்போ இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கிரேடியன்ட் கலரோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட்டாக இருக்குல்ல இதுதான் வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணுறது மூலிமா நீங்கள் கிரேடியன்ட்டோட பொசிஷனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியல் கிரேடியன்ட்னா உங்களுக்கு ரவுண்டாக வரும். அண்ட் சேம் லீனியர் கிரேடியன்ட் மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுலேயும். நெக்ஸ்ட்டு 3D ரொட்டேஷன் டூல். இது ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவி கிளிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மூவி கிளிப்னு என்னென்னா சிம்பிள்ஸில் மூவி கிளிப்பு, கிராஃபிக்கு, பட்டன்னு இருக்கும். இதெல்லாம் சிம்பிள்ஸ் பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து மூவி கிளிப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு 3D ரொட்டேஷன் டூலை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இதில் X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ்னு இருக்கும். Y ஆக்சிஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகும். X ஆக்சிஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகும். நெக்ஸ்ட்டு Z ஆக்சிஸை கிளிக் பண்ணால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸை நம்ம கேரக்டர் அனிமேஷனில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூல் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டூல் லாஸ்கோ டூல். இதோட ஷார்ட்கட் கீ L. ஃப்ரீ ஹேண்டாக ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா
நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டே உங்களுக்கு வந்துட்டு கட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா பாலிகன் டூல். இதுவும் சேம் தான், பட் ஃப்ரீ ஹேண்டாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாலிகன் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீ ஹேண்டாக இருக்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்கோ டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேஜிக் வேன் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். நான் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை Ctrl+B கொடுத்து பிரேக் அப்பார்ட் பண்ண அப்புறம் தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ண முடியும். பிரேக் அப்பார்ட் கொடுத்துட்டு இப்போ மேஜிக் வேன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கலரில் கலரை செலக்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் மேஜிக் வேன் டூல். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கலரிங் டூல் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது போன் டூல். இந்த டூலை நம்ம கேரக்டர் அனிமேஷன் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பெயிண்ட் பக்கெட் டூல். இதோட ஷார்ட்கட் கீ K. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண ஆப்ஜெக்டில் கலரை ஃபில் பண்ணலாம். அண்ட் இந்த டூலை யூஸ் பண்ணி கலரை ஃபில் பண்ணலாம். அந்த ஃபில் பண்ண கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்க் டூல். ஷார்ட்கட் கீ S. இந்த டூலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்கோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக்கே இல்லாமல் ப்ரஷில் ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ட்ராயிங்க்கு ஸ்ட்ரோக்கே இல்லைன்னு ஃபீல் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக் வரையணுன்னா கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த இங்க் பாட்டில் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலரில் ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஸோ இதான் இங்க் பக்கெட் டூல். நெக்ஸ்ட்டு ஐ ட்ராப்பர் டூல். ஷார்ட்கட் கீ I. இந்த டூலை யூஸ் பண்ணி கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பிக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எரேசர். இதோட ஷார்ட்கட் கீ E. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இது கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் ப்ரெஷ் டூலில் பார்த்து சேம் ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கலர் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொத்த கலருமே எரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது எரேசரோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். எரேசரோட சைஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வித் டூலு. இதோட ஷார்ட்கட் கீ U. இந்த டூலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா நான் பென்சில் டூலை யூஸ் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வித் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கேமரா டூல். இந்த டூல் பற்றி வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட் டூல். ஷார்ட்கட் கீ H. இந்த டூலை யூஸ் பண்ணி ஸ்டேஜை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த டூலில் ஸ்டேஜ் ஜூமில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற டைமில் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணால் உள்ள ரொட்டேஷன் டூல். இதோட ஷார்ட்கட் கீ Shift+H. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பேப்பரை டேர்ன் பண்ணி ட்ரா பண்ணுவீங்களா, அதே மாதிரி இதையும் டேர்ன் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணோம் அப்படின்னா இங்கே சென்டர் ஸ்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் ரீசெட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டைம் ஸ்க்ரப் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஏதாச்சும் அனிமேஷன் பண்ணியிருக்கணும். நான் இந்த வாக் சைக்கிளில் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ண அனிமேஷனை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜூம் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி
ஸ்டேஜ் ஜூம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமமாக 2000 வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். மினிமமாக 4% வரைக்கும் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபிட் டு விண்டோன்னு கொடுத்தா ரீசெட் ஆகிடும். ஜூம் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ஜூம் ஆகும். ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். இதோட ஷார்ட்கட் கீலாம் கீபோர்டில் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் பண்ணோன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதுவே மவுஸில் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.